Hello students, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பேப்பர் 1 இதில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வெக்டார் சில ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெக்டாரை பற்றி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிப்போம், ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஸ்கேலார்னா மேக்னிடியூட்ஸ் அலோன், நாட் அ டைரக்ஷன். பட் வெக்டார்னா என்ன சொல்லுவோம்னா வெக்டார் குவான்டிட்டி எப்படி சொல்லுவோம்னா டைரக்ஷன் ஆஸ் வெல் as magnitude as well as direction. Okay, so physical quantities ரெண்டா பிரிக்கிறோம், ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா மாஸ், ஸ்பீட், டெம்பரேச்சர். Example for scalar quantity: mass, speed, temperature, etc. Okay. இதே மாதிரி vector quantity க்கு சொல்லும்போது velocity, acceleration. Okay. So magnitude as well as direction குறிக்கிறத நம்ம vector quantity ன்னு சொல்லுவோம். scalar quantity ல magnitude alone. Okay. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல vector products என்னென்ன product of two vectors, product of two vectors ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வெக்டார் ப்ராடக்ட். ஓகே, scalar product and another one is vector product. So scalar product சொல்லும்போது suppose we are having two vectors, a vector and b vector. Okay, ரெண்டு வெக்டருக்கு இடையில உள்ள angle theta. Okay, so இப்போ a dot a vector dot b vector equal to modulus of a vector modulus of b vector cos theta. Okay, so இதுதான் scalar product குள்ள formula. a vector dot b vector equal to modulus of a vector into modulus of b vector equal to cos theta. Okay, if a vector and b vector perpendicular, then theta equal to 90 degree. So a vectorum b vectorum perpendicular சொன்னோம்னா அந்த theta must be 90 degree. Or a dot b a vector dot b vector equal to 0 வந்தது, ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது 0 வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், a vector and b vector perpendicular to each other. ஓகே, இதுதான் scalar product. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்ல நம்ம ரெண்டு வெக்டார்ஸ் எடுக்கிறோம், a vector b vector. இது ஜெனரல் ஃபார்முலா. a dot b a vector dot b vector equal to a vector b vector cos theta. ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறோம், a and b. a வெக்டாரும் b வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த theta must be 90 degree. ஸோ இந்த theta equal to 90 டிகிரியா இருக்கும். ஓகே, தென் a vector dot b vector ஓட வேல்யூ 0வா இருந்ததுன்னா a vector and b vector perpendicular to each other. Okay, the next one, orthogonal resolution of vectors. So suppose take this is x-axis, y-axis, Cartesian coordinate. Take Cartesian coordinate. X-axis, y-axis and z-axis. Orthogonal means 90 degree. Mutually perpendicular na orthogonal சொல்லுவோம். Okay, so x-axis ல நம்ம denote பண்றது I vector, y-axis ல j vector and z-axis ல k vector. So இப்போ நம்ம ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்றோம், ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிறோம், ஏங்கிற பாயிண்ட். ஆரிஜின்ல இருந்து, இதான ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸை நான் என்ன பண்றேன், ஏன்னு வைக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட் ஒரு ஸ்பேஸ்ல இல்லாட்டா ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் xy z கோஆர்டினேட்ல
நம்ம ஒரு பாயிண்ட் ஏவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா a1 a2 a3 where a is equal to a1i vector plus a2j vector plus a3k vector. Okay, so நம்ம ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்றோம் ஏங்கிற பாயிண்ட். ஸோ அதுக்கு நமக்கு 3 கோஆர்டினேட் தேவை. ஸோ a1 a2 a3. ஸோ the distance from the origin to that point is small a. ஸோ அப்போ a1 இந்த a மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் plus a2 ஸ்கொயர் plus a3 ஸ்கொயர். ஓகே ஓகே. If here I dot I is equal to I dot I na enna artham idhe the same plane la idhe axis la thana, so line the same, so idu enna solrom I dot I equal to 0. There is I dot I equal to the angle vandu namakku enna idula 0. So angle it doesn't make angle with it. Okay, ena collinear solrom. Okay, so parallel. Okay, so ஐயும் எப்படி இருக்கு? ஒரே லைன்ல தானே லை ஆயிருக்கு. ஸோ அதனால theta is equal to 0. அப்போ I dot I is equal to நமக்கு A dot B cos theta. Theta is equal to 0 na cos 0 1. Okay, so I dot I equal to 1. Similarly J dot J, K dot K. Okay, இது I dot J equal to J dot K equal to K dot I equal to 0. Okay, so this is orthogonal vectors. Okay, then first scalar product பார்த்தோம், அடுத்து vector product. So vector product. So vector product எப்படி denote பண்ணுவோம்னா A cross B vector. So A cross B vector இது எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A vector B vector sin theta into normal unit vector. Okay, so A vector modulus A போட்டாலும் magnitude, modulus B போட்டாலும் இது மேக்னிடியூட் அலோன். சைன் தீட்டாவுக்கும் மேக்னிடியூட் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்காக நமக்கு வெக்டார் ப்ராடக்ட்ல, ஸோ அதனால ஒரு யூனிட் வெக்டார் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏ வெக்டார் பி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு என். இதுதான் வெக்டார் ப்ராடக்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு ஏ டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு இது ஃபார்முலா. ஸோ சிமிலர்லி வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு ஏ கிராஸ் B vector equal to, okay, so இப்போ A vectorம் B vectorம் parallel இருந்ததுன்னா theta equal to 0. A vectorம் B vectorம் parallel இருந்துச்சுன்னா theta, parallelனா it doesn't make any angle. Okay, so theta equal to 0. Theta is equal to 0 na என்ன ஆயிரும்? நமக்கு A cross B is equal to 0 ஆயிரும். இங்க thetaக்கு sin 0 நமக்கு 0. அப்போ A cross B is equal to 0. Okay, அப்போ என்ன சொல்லலாம்? A cross B, A cross A vector cross B vector equal to 0 na என்ன சொல்லலாம்? A vectorum B vectorum என்ன சொல்றது? Parallel to each other. Parallel to each other. Okay, so then அடுத்தது, if A cross B is equal to some value, then theta is equal to 90 degree. நமக்கு இங்க என்ன ரெண்டும் perpendicular இருந்ததுன்னா theta equal to 90 degree. So we have here some value. Okay, shall we see some problem? Okay, so vector product la I cross I vector nu eduthona equal to same plane la lie ஆயிரும். so அதனால நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். similarly
J cross J vector. Similarly, K cross K vector. These things you know. Okay, some basic definition only. Okay, so I cross J equal to K vector. Then J cross K equal to I vector. Then K cross I vector equal to J vector. Okay, so this vector product level I cross I 0. Okay, so problem poduvom. So suppose vector product in terms of components. Vector product in terms of components. Suppose A vector equal to A1I vector plus A2J vector plus A3K vector. Similarly, B vector equal to B1I vector, B2J vector plus B3K vector. Then vector product எடுத்தோம்னா A vector cross B vector இது ரெண்டு cross multiply பண்ண போறோம். So அதுக்கு என்ன செய்ய போறோம்? I J vector K vector then A1I coefficient ல எழுத போறோம். So J coefficient then K coefficient. So B1 B2 B3 determinant. So determinant value போட்டோம்னா நமக்கு A cross B vector ஓட value கிடைச்சிடும். It gives the A cross B A vector cross B vector ஓட value கிடைக்கும். Okay. Then sum பார்க்கலாம். So show that or sum. Okay, show that vectors A vector is equal to 3I vector minus 2J vector plus K vector. Similarly, B vector equal to I vector minus 3J vector plus 5K vector and C vector equal to 2I vector plus J vector minus 4K vector. Form a right angle triangle. Right angle triangle. So if we show that 3 vectors கொடுத்திருக்காங்க. A vector, B vector, C vector 3 vector கொடுத்திருக்காங்க. It forms a right angle triangle. We have to show. Okay. So right angle triangle வேணும்னா நம்ம என்ன தெரியணும் அப்படினா A plus B equal to C ஏதாவது ரெண்டு வெக்டர்ஸ் A யும் B யும் கூட்டினீங்கன்னா C கிடைக்கணும். B யும் C யும் கூட்டினீங்கன்னா A கிடைக்கணும். அடுத்து C யும் A யும் கூட்டினீங்கன்னா B கிடைக்கும். ஓகே. சோ கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ்ல ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்து கூட்டினீங்கன்னா அதர் வெக்டர் இன்னொரு ரிமைனிங் ஒரு டேர்ம் ஒரு வெக்டர் இருக்குல சோ அந்த வெக்டர் கிடைக்கும். கிடைச்சது. ஓகே, ஒரு பாயிண்ட். தென் செகண்ட் ஒன் A dot B கண்டுபிடிக்கணும். தென் B dot C கண்டுபிடிக்கணும். C dot A கண்டுபிடி. சோ கண்டுபிடிக்கும் போது ஒரு வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஒரு வெக்டருக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 0 வெக்டர் கிடைக்கும். சோ அப்படி கிடைச்சதுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள். இட் ஃபார்ம்ஸ் a right angle triangle. So மூணு வெக்டர் கொடுத்து show that it forms a right angle triangle கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ்ல ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணும்போது இன்னொரு வெக்டர் கொடுத்திருக்கிற வெக்டரை நமக்கு வரணும். அது எந்த காம்பினேஷனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஏதாவது ரெண்டு வெக்டரை எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஏதோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு காம்பினேஷனுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். எல்லாத்துக்குமே 0 கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஏதாவது இங்கே இதில் கிடைக்கலாம், இல்லாட்டி இதில் கிடைக்கலாம். ஸோ எனி ஒன் வெக்டர் ஈக்குவல் டு ரிசல்ட் இது வந்து 0 வெக்டர் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சதுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள். இட் ஃபார்ம்ஸ் தீஸ் த்ரீ வெக்டர்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? A dot B அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ A dot B
cos 90 degrees equal to 0 வந்ததுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம அந்த கண்டிஷனை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்னது, a plus b ரெண்டு வெக்டாரை கூட்டும் போது நமக்கு இன்னொரு வெக்டார் கிடைக்கணும். ஓகே, ஸோ a plus b பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. தென் b plus c இதை பண்ணி பாருங்க, b plus c பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஸோ b வெக்டார் plus c வெக்டார் ஈக்குவல் டு b வெக்டாரோட வேல்யூ I வெக்டார் minus 3j வெக்டார் plus 5k வெக்டார் plus 2i வெக்டார் plus j வெக்டார் minus 4k vector. So கூட்டி பார்த்தீங்கன்னா 2i plus i 3i vector minus 3j plus so minus 2j then plus 5k k vector. So 3i vector minus 2j vector plus k vector it is equal to a vector. So b plus c plus பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், a vector. So first condition is satisfied. Okay, then ரெண்டாவது condition என்ன பார்க்கணும், ab a dot b என்னன்னு பார்க்கணும், இல்லட்டா b dot c என்னன்னு பார்க்கணும், then c dot a என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வெக்டாரை, ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஆஃப் வெக்டார், ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் வெக்டாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா இட் ஃபார்ம்ஸ் a right angle triangle. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா a dot b vector equal to 3i vector minus 2j vector plus k vector into I vector minus 3j vector plus 5k vector. So multiply பண்ணுங்க 3 minus 6 then plus 5. So what is the answer, a dot b plus 2. Okay, okay, then adhe mari b dot c vector, b vector I vector minus 3j vector plus 5k vector into c vector 2i vector plus j vector minus 4k vector is equal to 2i vector. So 2 minus 3 then minus 20. So minus 19 vectors. Okay, b dot c I vector minus 3j vector plus 5k 2i plus j minus 4k. So 2 minus 3 minus 20. Okay, okay, then the next combination c dot a. So next combination c vector dot a vector. So c vector dot a vector 2 into 3 6 then j minus 2 then minus 4. Okay, so 6 minus 6 equal to 0. So it forms, these three vectors forms a right angle triangle. So first condition என்னாச்சு, satisfy பண்ணுச்சு, b plus c any one எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் அதிலே உள்ள ஒரு வெக்டர் கிடைக்கும். ஸோ b plus c a plus b பார்க்கணும், b plus c பார்க்கணும்னா பார்க்கணும், பட் நம்ம ஆட் பண்ணுறதுனால இதிலே வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த இந்த ரெண்டு வெக்டரை கூட்டினா இன்னொரு வெக்டர் கிடைக்குது நம்ம சொல்லி இதிலே பார்த்துடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக காம்பினேஷன், சில சமயம் நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு 0 வந்துடும், இங்கே நமக்கு லாஸ்ட் வந்துருக்கு. ஓகே, ஸோ a dot b is equal to b dot c is equal to c dot, எது நமக்கு 0, ஏதாவது ஒரு வெக்டார், ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு காம்பினேஷனுக்கு 0 வந்தாலே போதும், it satisfies the condition. Okay.
The next problem, find the volume of the parallelopiped whose three coterminous edges represented by a vector equal to 2i minus 5j, then b vector equal to 3j vector, then c vector equal to 5j plus 6k vector. Okay, so sum la enna kuduthirukanga, find the volume of parallelopiped whose three terminal edges கொடுத்திருக்காங்க. So இந்த vector யூஸ் பண்ணி அந்த parallelopiped இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். So for this parallelopiped ன்னு சொன்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் வரும்? வால்யூம் ஆஃப் த parallelopipedனாலே A dot B cross C. Okay, A vector dot B vector cross C vector. Okay, so இது நம்ம கண்டுபிடிக்க போறோம். So vector product நாலே நம்ம என்ன பண்ணுவோம்? Determinant போடுவோம், I J K போடுவோம். பட் நமக்கு இங்க என்ன இருக்கு? மூணு வெக்டார்ஸ் இருக்கு, அதனால A vector எழுதிக்க போறோம். So I to I, then minus 5j, then k coordinate இல்ல, so 0 போட போறோம். Then B vector I coordinate இல்ல, so 0, j coordinate இருக்கு 0, then k coordinate இல்ல, so 0 போட்டாச்சு. Then C vector I coordinate இல்ல, so I ஓட coefficient இல்ல, okay, so 0, then 5j, then 6k. So இதுக்கு நம்ம ஈஸியா determinant கண்டுபிடிச்சிடலாம். So 2 in this is equal to 2 into minus 5 into 0 ஆயிரும். Okay, then plus 0 எதை multiply பண்ணாலும் 0 ஆயிரும். அப்போ 36. So volume of the parallelopipe is equal to 36. Okay, magnitude. Okay, that's it.